குட் மார்னிங். நேற்று ஸ்கூல் அட்மிஷனுக்காக போகிறேன், சீட் கிடைக்கணும்னு ப்ரே பண்ணிக்கோங்கன்னு சொல்லி கேட்டிருந்தேன். போன வேலை ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிருச்சுங்க. இன்டர்வியூ முடித்து அட்மிஷன் போட்டுக்கலாம், ஆகஸ்ட் 31 ஸ்கூல் ரீஓப்பன் ஆகும், வந்து சேர்ந்துருங்க அப்படின்ற மாதிரி சொல்லி முடிச்சிட்டாங்க. சில சமயம் அப்படி தான், நம்ம ரொம்ப பெருசாக யோசித்து ஃபீல் பண்ணிகிட்ருப்போம், அது ரொம்ப சிம்பிளாகவே முடிஞ்சிடும். அதான் வந்த வேலை ரொம்ப சிறப்பாகவே முடிஞ்சிச்சுல, சரி கிளம்பி யாஷ்மால் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு யாஷ் ஐலாண்ட் வந்தோம். துபாயிலேருந்து யாஷ்மால் வரதுக்கு 45 மினிட்ஸ் ஆகுமா, அபுதாபி சிட்டிலேருந்து வர 30 மினிட்ஸ் ஆகுமா. யாஷ்மால் தான் அபுதாபிலே லார்ஜஸ்ட் மாலாம். 370 ஸ்டோர்ஸ் இருக்கான், 60 ரெஸ்டாரண்ட்ஸ் அண்ட் கெஃபேஸ் இருக்கான், லார்ஜ் விஓஎக்ஸ் சினிமாஸ் இருக்கான். இன்னொரு மேட்ரு சொல்லவா, யாஷ்மாலில் இருந்து அபுதாபி ஃபெராரி வேர்ல்டுக்குள்ளே போகிறதுக்கு டைரக்ட் கனெக்ஷன் இருக்குது. இதெல்லாம் எனக்கு யார் சொன்னான்னு கேட்குறீங்களா, நம்ம ChatGPT தான். ஆனால் மாலில் அப்படி என்னங்க இருக்குது, எல்லா ஊர்லேயும் மால் வந்து ஒரே ப்ரொசீஜர் தான். அவங்க ஊர் வசதிக்கு ஏற்ற மாதிரி பெருசாக பில்டிங் கட்டி டிஃப்ரெண்ட்டாக நேம் வச்சுருப்பாங்க. எல்லா கடையும் ஓப்பன் பண்ணி வச்சுருப்பாங்க. நாம் ஃப்ளோராக ஏறி அப்புறம் கடையாக சுற்றி பார்த்துட்டு ஒன்றுமே வாங்காமல் வெளியே வர்றது தான் மால். எந்த ஊரில் நான் மாலுக்கு போனாலும் இது தான் பண்ணுவேன். நீங்களும் அதானே பண்ணுவீங்க. ட்ரெஸ் எல்லாம் நல்லா ட்ரெண்டியாக அழகாக தான் இருக்குது, ஆனால் நம்ம ஊர்லேயே இப்போ வாங்கிக்கலாம். இந்த ப்ரைஸ் டேக்லாம் பார்த்தா நம்மளுக்கு மனசு சுத்தமாக வராது. சரி, நம்ம ஷாப்பிங் தான் எதுவும் பண்ணல. ஸ்கூல் கிடைச்ச ஹாப்பினஸை வந்து ஒரு காஃபி குடிச்சு செலிப்ரேட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்பக்ஸ்குள்ளே போனோம். ஒரு கேப்புச்சினோ 45 AED, அதாவது நம்ம ஊர் காசுக்கு 1000 ருபீஸ்க்கு மேலே. வாயை போலேருந்து ஓப்பன் பண்ணி பார்த்தா அதுக்குள்ளே ஃபுல்லாக நொரை தான் இருக்குது. காஃபியும் கேப்புச்சினோ உள்ள ரொம்ப கம்மியாக முக்கால்வாசி தான் இருக்குது. அடே ஸ்டார்பக்ஸு, என் வயிறு எரியுதுல, அப்படி தான் இருந்துச்சு எனக்கு. பரிதாபங்களில் சுதாகர் சொல்கிற மாதிரி நாசமாக போவீங்கடா, அப்படி தான் எனக்கு தோணுச்சு. அப்படி தான் சொல்லிட்டும் வந்தேன். அவங்க கடைக்குள்ளே போயிட்டு அவங்களே குறை சொல்கிறது தப்பு தான். சரி, நீங்கள் சொல்லுங்களேன், இந்த டப்பாக்குள்ளே இருக்க காஃபி 1000 ரூபா ஒருத்தா?